என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பின்மாற்றத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் யார் மூலமாகவும் அந்த பின்மாற்றம் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பின்மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பல சூழ்நிலைகளிலே கொண்டு வர அவன் முயற்சிப்பான். ஆனால் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்துக்கான காரணங்களை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல தவறான கணிப்பு நமக்குள்ளாக பின்மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ரூத்தை குறித்தும் ஓர்பாலை குறித்தும் நம்ம தியானித்தோம். ரூத் அங்கே தன் மாமியை பற்றி கொண்டு தூர பார்வையோடு கூட அவள் பெத்லகேம் வந்தாள். ஆனால் அந்த ஓர்பாலோ மறுபடியுமாக அவளுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பினாள் என்பதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 67வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருந்த 12 சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பின்மாற்றத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம் இந்த பின்மாற்றத்திற்கான காரணத்தை வேத புத்தகத்தில் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். சவுலினுடைய மகனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை வளர்ப்பதற்காக ஒரு செவிலியரை அந்த யோனத்தான் நியமிக்கிறார். இந்த மேவிபோசேத் 5 வயதாய் இருக்கும்போது அவன் தகப்பனாகிய யோனத்தானும் தாத்தாவாகிய சவுலும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். இந்த மரித்த செய்தி இந்த தாதியின் காதிலே கேட்டவுடனே அவனை காப்பாற்றுவதற்காக தூக்கி கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கும் நான் பின்மாற்றத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இடரலை குறித்து நான் பேசும்போது நான் இதை குறித்து சொன்னேன். ஆனால் இப்பொழுது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அநேக நேரங்களிலே நம்முடைய தவறான ஓட்டம் இன்னொருவருடைய பின்மாற்றத்திற்கு காரணமாக மாறிவிடுகிறது. தவறான ஓட்டங்கள் நாம் ஓடும் பொழுது மிக கவனமாக ஓட வேண்டும். என் ஓட்டம் இன்னொருவருடைய பின்மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறதா என்பதை எப்போதும் கவனிக்க வேண்டும். பின்மாற்றத்திற்கு காரணம் தவறான ஓட்டம். அதனால தான் என்னுடைய ஓட்டம் வீணாகிவிடக்கூடாது என்ற அந்த எண்ணம் எப்போதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மேவிபோசேத்தை தூக்கி கொண்டு ஓடின இந்த தாதி அவள் ஓடி போனது தவறில்லை. ஆனால் ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்தான். எவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தானோ, அல்லது எவ்வளவு பள்ளத்திலே விழுந்தானோ, அல்லது எங்கிருந்து அவன் போடப்பட்டானோ நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய 2 காலும் முடமாகி அவன் கடைசி வரைக்கும் ஒரு முடவனைப் போல அவன் கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பின்மாற்றத்தின் ஆவிக்கு ஒரு நாளும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நமக்குள்ளாக எப்போதும் அந்த கவனம் இருக்கணும். என்னுடைய ஓட்டம், என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய காரியம், என்னுடைய உடை, அந்த செயல்பாடுகள் அல்லது என்னுடைய சுபாவங்கள் என்னை சுற்றி இருக்கிற யாரையோ பாதித்து நான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு அல்லது அவர்களுடைய பின்மாற்றத்திற்கு காரணமாகி விடக்கூடாது என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருப்பதற்கு. எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கணும். நான் கிறிஸ்துவின் நாளிலே நான் வீணா ஓடல அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள, அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் ஓடிட்டு ஆண்டுடைய நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒன்று தெரியாதுன்னு சொல்லிட்டா எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இல்லையா? நம்ம யாருக்கும் பின்வாங்கி போவதற்கு காரணமாக மாறிவிடக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்தின் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட நிறுத்துறாங்க. அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்து சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கும் இடரலா இருக்காதீங்க. அப்படி இடரலா இருந்தா அவனுடைய கழுத்துல சமுத்திரத்தின் ஆழத்துல எந்திரக்கல்லை கட்டி போடுறது நல்லதுன்றார். பிரியமானவர்களே, யாருக்கு இடரலா இருக்கிறோம்? எந்த விதத்திலே நாம் இடரலா இருக்கிறோம்?
ஒருவேளை நம்முடைய இடரலின் நிமித்தமாய் நாம் யாரோ ஒருவரை விழத்தகுது நிமித்தமாய் அவர்களுடைய பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் அது பாதிக்கப்படும் அப்படின்ற உணர்வு நம்ம மறந்துடவே கூடாது, நமக்குள்ளே எப்போவும் இருக்கணும். ஒருவேளை அப்படி யாருக்காவது இடரலாக இருந்திருந்தா ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் யாரோ ஒருத்தருக்கு இடரலாக இருந்து என்னால் அவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்க, என்னால் அவங்க ஆண்டருக்குள்ளே வராமல் போயிட்டாங்க, சர்ச்சுக்கு வந்து ஜோம் பண்ணவங்க அல்லது எங்கள் வீட்டுக்கு வரவங்க ஜெபிக்கிறவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க திடீர்னு அவங்க ஆண்டவரை விட்டே விலகி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி உங்களால் அது நடந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் நினைவில் இருந்தால் அவங்களோட திரும்ப பேசுங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லது தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னொரு தடவை உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்தில் 165 நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவர் அவருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற அந்த கிருபையை தருவாராக. வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடந்து நாம் இடரலற்றவர்களாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தரட்டும். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக மத்தேயு 18:6 குறித்து கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 18:6 ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இடரலற்றவர்களாய் வாழ தவறான ஓட்டம் ஓடி எங்கள் நிமித்தம் இன்னொருவர் விழுந்து ஆண்டவரே அவர்கள் முடமாகி அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவதற்கு நாங்கள் காரணமாக இராதபடி எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். நாங்கள் இடரலற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.